அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரமலான் மாதத்தின் இன்னும் மிகச்சிறந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு நம்ம எல்லோருமே கேட்டுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் உள்ளடக்கிய விலை மதிப்பற்ற துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இதை ஓதுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இன்றைய தினம் இதை ஓதுறவங்க அதிர்ஷ்டமானவங்களா தான் இருக்க முடியும். நல்ல நசீபு இருந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன அமலை கூட செய்ய முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த பதிவு கேட்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். அதை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்தீங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அழகான ஒரு துவா என்ன அப்படின்னா, வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்துருவான். அப்படிப்பட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய மிக அழகான தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே இதை ஒரு தடவை இன்னைக்கு கேளுங்க. ஏன்னா இந்த ரமலான் ஜும்மா சாதாரணமான நாள் கிடையாது. நம்மளோட அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாள். அது மட்டுமல்ல, ரமலானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்கு ரொம்ப ரொம்ப கண்ணியமானது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட இம்மை மறுமை வாழ்க்கை. இதை பற்றி ஒரு அழகான சம்பவம் இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ரசூலுல்லா சில சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் சொர்க்கவாசி அப்படின்னு அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய அமல்களை பார்த்து அவங்க மார்க்க விஷயத்தில் எந்த அளவு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேராக சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு. இப்போ இந்த சமயத்தில் 2 மனிதர்கள் வர்றாங்க. அவங்க வெளிநாட்டில் இருந்து வர்றாங்க. நபி அவங்கள பார்க்கணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு சில வருடங்கள் கழியுது. அதுக்கு பிறகு நபி அவங்க சொன்னாங்களே நீங்கள் சொர்க்கவாசி அப்படின்னு. அந்த மனிதர் ஒரு நாள் கனவு காங்குறாங்க. அந்த சஹாபியவங்க கனவு காங்குறாங்க. அதில் மொத்தம் 3 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் முதல்ல நிற்கிறாரு, 2வது ஒருத்தர், 3வது இந்த சஹாபி கனவு காங்குறாங்களே அந்த சஹாபி நிற்கிறாங்க. சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுது. அதில் முதல்ல ஒருத்தங்களை கூப்பிடுறாங்க. இவங்க இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அதிலிருந்து ஒருத்தங்களை முதல்ல கூப்பிடுறாங்க. இவங்க உள்ளே போயிடுறாங்க. 2வது ஒருத்தங்களை கூப்பிடுறாங்க. அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. 3வது தான் இந்த சஹாபி அவங்க உள்ளே போகிறாங்க. ரசூல்லா சொல்லி முத்திரை குத்தப்பட்ட இவங்க 3வது தான் போகிறாங்க. இதை பற்றி ரசூல்லா கிட்ட வந்து கேட்டாங்களாம். ரசூல்லா, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். அதில் நான் 3வதாக தான் போகிறேன். இப்போ அவங்க 2 பேரில் ஷஹீதாக்கப்பட்டவங்க 2வது தான் போகிறாங்க. ஷஹீத் அதாவது அல்லாஹுக்காக உயிர் நீத்தவங்க 2வது தான் கூப்பிட்டாங்க. முதல்ல அந்த நபர் போனதுக்கான காரணம் என்ன? ஏன்னா 2 பேருமே புதுசாக இஸ்லாத்தை ஒரே நாளில் ஏற்றுக்கிட்டவங்க. அவங்க 2 பேர்த்துல முதல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இவங்க நன்மைகளை சம்பாதித்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாமா, அவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்காரு, உயர்ந்த அந்தஸ்து தான். அதை விட ஒரு ரமலான இவர் அதிகமாக கடந்திருக்காரு. 1 வருஷம் முன்னாடியே ஒரு மௌத்தாயிட்டாரு. ஆனால் இவர் 1 வருஷத்துக்கு பின்னாடி தான் மௌத்தாயிருக்கிறாரு. ஒரு ரமலான இவர் அடைஞ்சிருக்காரு. அதில் எவ்வளவோ அமல்களை செஞ்சுருக்கலாம், எவ்வளவோ துஆக்களை கேட்டிருக்கலாம், பாவ மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அதற்குரிய சிறப்பின் காரணமாக தான் அல்லாஹ் தாலா முதல்ல அந்த நபரை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு அழகான சம்பவம் பாருங்கள். இதை போல் ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. இதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும். ஷஹீதாக்கப்பட்டவங்களை கூட பின்னுக்கு தள்ளும் இந்த ரமலானுடைய அமல். அப்போ ஷஹீதில் போர் நீத்தவங்களை விடவும் நம்மளை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக நம்மளோட அமல்களை இந்த ரமலானில் அதிகப்படுத்தணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்க. அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்ல முடியலையா? அல்லாவே என்னோட பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாவே என்னோட பாவத்தை மன்னிச்சிருன்னு கேளுங்க. அல்லாவே நீ எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருங்க. 3வது, எனக்கு இதெல்லாம் வேணும், இம்மையில் இதெல்லாம் வேணும், மறுமையில் இவ்வளோலாம் வேணும், எனக்கு அனைத்தையும் நசீபாக்குன்னு கேளுங்க. இந்த 3ம் இருந்தால் சரி, நீங்கள் தான் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். இந்த உலகத்திலையும் நீங்கள் தான் செல்வ செழிப்போட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம அந்த அழகான துஆக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம 6 துஆவை நம்ம பார்க்க போகிறோம். ரசூல்லா கற்றுக் கொடுத்த விலை மதிப்பில்லாத துஆ அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முதலாவது, அல்லாஹும்ம ஹாசிபுனி ஹிசாபை யசீரா. அல்லாஹுவே கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாளில் என்னுடைய கணக்கை லேசாக்குவாயாக. 2வது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தொய்யிபன் வ அமலன் முதகப்பலா. அல்லாஹுவே பயனுள்ள கல்வியையும் ஹலாலான ரிஸ்கையும்
நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலையுமே நான் உன்னிடம் வேண்டுகிறேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு துவாவா இருக்கு பாருங்க. 3வது துவா. அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன் கிதாஇ உம்ரி. அல்லாஹ்வே, வயது முதிர்ந்த காலத்திலையும் உன்னுடைய ரிசுக்கை எனக்கு விசாலப்படுத்துவாயாக. அடுத்தது, யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ்வே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் மீது நிலைத்து நிற்கச் செய்வாயாக. அழகான ஒரு துவா பாருங்க. அடுத்தது, அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வாஃபினி வர்சுகுனி. அல்லாஹ்வே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என் மீது கிருபை செய்வாயாக, எனக்கு நேரான பாதையை நேரான வழியை காட்டுவாயாக, இன்னும் எனக்கு ஆஃபியத் என்ற ஆரோக்கியத்தையும் சிறந்த வாழ்க்கையும் தருவாயாக, இன்னும் எனக்கு ரிசுக்கை விசாலப்படுத்துவாயாக. இந்த ஒரு துவா போதும், நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இதில் உள்ளடங்கி இருக்கு. அடுத்தது இறுதியான துவா. அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஹவுரி பஅதல் கௌர். அல்லாஹ்வே, முன்னேற்றத்திற்கு பிறகு பின்னேற்றத்தையும் நல்லவற்றை அடைந்த பிறகு தீமையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ ஒரு அழகான ஒரு துவாக்களாக இருக்குது பாருங்கள். நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இதில் உள்ளடங்கி இருக்குது. கண்டிப்பாக இது விலை மதிப்பில்லாத ஒரு துவா தான். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம், அதுவும் இது ரமலான்ல இதை கேட்குறதுக்கு நம்ம எல்லோருமே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம எல்லோருமே நமக்கு தெரிஞ்சதை தான் கேட்போம். ஆனால் இது நம்மளோட நலவுக்கு என்ன தேவையோ அது அனைத்தையுமே உள்ளடங்கி இருக்குது. கண்டிப்பாக இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் யா அல்லாஹ் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்குமே நசீபாக்கட்டும். மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் உங்களுக்கு வஜீஃபாக்கள் வேணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாப் வேணுங்கிறவங்க உடனே யோசிக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.